குர்ஆனுக்கான விளக்க உரை என்ற அடிப்படையில் கடந்த காலத்திலும் சில சூறாக்களுக்கான விளக்கங்களை நாம் பார்த்தோம். இந்த ரமதானிலே ஒவ்வொரு லுஹர் சலாவுக்கும் பிறகு குர்ஆனிலிருந்து சில வசனங்களுக்கான விளக்கங்களை நாங்கள் படிப்பது பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் இது ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனுடைய மாதமாக இருக்கிறது. குர்ஆனை விளங்க வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முடியுமான அளவு இதிலே கலந்து பயன்பெறுமாறு அன்பாக கேட்டுக்கொண்டு என்னுடைய பாடத்துக்குள் நுழையலாம் என்று நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் 20 நிமிடங்களை தாண்டாத அளவுக்குத்தான் இந்த தஃப்சீருடைய வகுப்பு இருக்கும் என்கிறதையும் கூறிக்கொள்கின்றேன். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போற சூராவுடைய பேர் சூரா அல் மசத். சூரா பாடம் தான், நீங்களும் சேர்ந்து பேசணும். சூரா அல் மசத். மசது என்று சொன்னால் திரிக்கப்பட்ட கயிறு, அதாவது திரிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஹபுலுல் மசதுன்னு சொன்னால் திரிக்கப்பட்ட கயிறு என்ற அர்த்தம். இந்த சூராவுக்கு பெயராக தப்பத் என்று சொல்லக்கூடிய அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சூரா அல் மசத் என்ற பெயரும் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி 2 பேர்களிலே இமாம் இப்னு கசீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், இந்த தஃப்சீர் தஃப்சீர் இப்னு கசீர் மிக சிறப்பான உலகத்தில் இருக்கக்கூடிய தஃப்சீர்களிலே 2வது இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு தஃப்சீர் தான் இது. 1வது இடம் ஜாமிய தபரி என்று சொல்லக்கூடிய தஃப்சீர், 2வது சுன்னா அடிப்படையில் எழுதப்பட்ட அல்லது ஆசார்கள் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தஃப்சீர். எனவே அந்த அடிப்படையில் இன்று நாங்கள் அந்த சூரா அல் மசதுக்கான முழுமையான விளக்கத்தை பார்த்துவிட முடியாது. சுருக்கமாக சில விடயங்களை இங்கே நாம் பார்ப்போம். அதாவது 1வது அந்த சூறாவை சுருக்கமாக கருத்தை பார்த்துவிட்டு அதனுடைய ஏனைய விளக்கங்களுக்குள் நுழையலாம். அஊது பில்லாஹி ஸமீல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃப்ஸிஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தப்பத் யதா அபீ லஹப், அபூ லஹபுடைய 2 கரங்களும் நாசமாகட்டுமாக. வதப்ப, அவன் நாசமாகிவிட்டான். மாகுனா அன்ஹு மாலுஹு, அவனுடைய செல்வங்கள் அவனுக்கு எந்த தேவையும் அற்றதாக ஆக்கவில்லை. வமா கசப், அவன் உழைத்தவைகளும் அவனை விட்டும் எந்த தேவையறச் செய்யவில்லை. சயஸ்லா நாரன், அவன் நரகத்துக்கு செல்வான். ذات லஹப், கொழுந்து விட்டறியக்கூடிய நரகத்துக்கு அவன் செல்வான். ஒம்ரஅத்துஹு, அவனுடைய மனைவி ஹம்மாலத்தல் ஹதப், அவள் விறகு சுமப்பவளாக இருக்கின்ற அவனுடைய மனைவியும் அந்த நரகில் நுழைவாள். ஃபீ ஜீதிஹா, அவளுடைய கழுத்திலே ஹபுலும் மின் மசத், ஈத்தன் ஆறுகளினால் திரிக்கப்பட்ட கயிறு இருக்கிறது என்று, அதாவது கயிறு கட்டப்பட்ட நிலையில் அவள் நரகிச் செல்வாள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே இங்கே சுருக்கமாக இதில் வரக்கூடிய சொற்களுக்கான கருத்துக்களை கவனிங்க. தப்பத் என்றால் நாசம் உண்டாகட்டும் அர்த்தம். தப்பல்லக் என்றால் உனக்கு நாசம் உண்டாகட்டும் அப்படின்னு அர்த்தம். நமக்கு எல்லாரும் தெரியும் எதுண்டா கை, எதுண்டா கை. எதானி என்றால் 2 கை, எதானி என்றால் 2 கை. இங்க எதா அபீலஹப், எதா நூன் அங்க போக்கப்பட்டிருக்கு. அந்த அபீலஹபட சேர்த்ததுனால இந்த நூன் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்குது. தப்பத் எதா அபீலஹப், அபூலஹபுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும். வதப், அவனும் நாசமடைந்து விட்டான். அடுத்தது அகுனா என்று சொன்னால் தேவையற்றதாக ஆக்குறதுக்கு சொல்றோம். மாகுனா, தேவையற்றதாக ஆக்கவில்லை. அதாவது பணம் சொத்து சுகம் எல்லாம் இருந்தும் அவனை காப்பாத்துறதுக்கு எந்த வழியும் இல்லை என்கிறத அல்லாஹ் சொல்றான். கனின்னு சொல்லுவோம், கனின்னா செல்வந்தன் என்பது அவனுடைய அர்த்தம். அதுல இருந்து வந்த சொல்லுத்தான் அகுனா. மால் என்றால் நமக்கு தெரியும், சொத்து செல்வம் பணம் எல்லாத்துக்கும் சொல்லப்படும். கசப என்றால் உழைக்கிறதுக்கு சொல்ற, கஸ்பு, கஸ்புங்கிறது உழைக்கிறதுக்கு சொல்றது. எஸ்லா என்றால் சேருவான் என்று, அதாவது எஸ்லா என்ற அந்த வார்த்தை சேருவான் என்ற அந்த நரகத்துக்கு போய் சேருவான் அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. நார் என்றால் நமக்கு தெரியும் எல்லாருக்கும், நரகம் என்ற அர்த்தம். லஹப் என்றால் அதாவது தீப்பிழம்புக்கு சொல்ற, நாங்க பார்த்திருப்போம். இந்த பிளம்புகளாக என்ன செய்யும், கட்டி கட்டியா நெருப்பிரிக்கும். அதற்கு லஹப் என்ற வார்த்தை சொல்லப்படும். ذات லஹப்னு சொன்னா அந்த தீப்பிழம்பு என்ற அர்த்தம். இம்ரா என்று சொன்னால் பொதுவாக பெண்ணுக்கும் சொல்லப்படும், ஒரு மனைவிக்கும் சொல்லப்படும். இங்கே மனைவி என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படும் இம்ரா.
ஹம்மாலா என்று சொன்னால் சுமக்கக்கூடிய, பொதுவாக சுமக்கக்கூடிய அர்த்தம். ஹதப் என்றால் விறகு, விறகை சுமக்கக்கூடியவள். ஹம்மாலத்துல் ஹதப் என்றால் விறகை சுமக்கக்கூடியவள் என்று அர்த்தம். ஜீத் என்றால் கழுத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஹபுல் என்றால் கயிறு, ஹபுல் என்றால் கயிறு என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்குது. மசது என்றால் அந்த நம்ம கயிறு திரிக்கிறேன்னு சொல்லுவோமே, கயிறு பின்றது, இந்த கயிறு திரிக்கப்படுகின்ற அந்த நிலைக்கு மசது என்ற அந்த வார்த்தை, அது ஈத்த நார்களால கயிறு திரிப்பாங்க அந்த காலத்தில், அதுக்கு மசது என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரி, இப்ப இந்த சூரா இறங்கியதற்கான காரணத்தை இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய ஓர்டர் படியே நான் வருகின்றேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வழியாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் خرج الى البطحاء, பத்ஹா என்ற இடத்துக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாகி சென்றார்கள். இப்ப அந்த சபபு நுசூல், இந்த குர்ஆன் வசனம், இந்த அத்தியாயம் எதனால் இறங்கியது என்பதற்கான விளக்கம் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் அதை ஞாபகப்படுத்திக் கொள்வேன். பத்ஹாங்கிறது மக்காவுக்கு சொல்லப்படுற இன்னொரு பேர். பத்ஹாங்கிறது மக்காவுக்கு சொல்லப்படுற ஒரு பேர். பத்ஹாங்கிறது பா தா, தா அல்ல தா. எனவே இந்த பத்ஹா என்ற இடத்தை பொறுத்தவரையிலும் மக்காவுக்கு சொல்லப்படும். அதே நேரத்தில் இங்க குறிக்கப்பட்டிருப்பதை பற்றி முஸ்தபா அல் பகா என்ற அறிஞர் சஹில் புகாரிக்கு விளக்கு குறிப்பு எழுதும் பொழுது அவர் எழுதுறாரு, பத்ஹா என்கிறது ஹிய மசீலுல் வாதி, அதாவது நீர் வடிந்து ஓடக்கூடிய ஒரு இடம், அதாவது ஓடை, ஒரு பள்ளத்தாக்கு. ரசூல்லா மலையில நிக்கிறாங்க, கீழே பள்ளத்தாக்கு, அதுல சின்ன பொடிக்கற்கள் கிடக்கக்கூடிய அந்த இடம். அந்த இடத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். சென்று ஃபஸைத் அல் ஜபல், அங்கிருந்த மலையில ஏறுறாங்க. அது சஃபாவுடைய மலைன்னு வேற ஹதீஸ்ல வருது. சஃபால மலையில ஏறி மக்கள் அழைக்கிறாங்க, ஃபனாதா அழைச்சி யா சபாஹான்னு கூப்பிடுறாங்க. யா சபாஹாண்டா என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னா, ஒரு ஆபத்தில் இருந்து எதிரிகள் வருகிறார்கள், ஆபத்திலே இருக்கிறோம் என்று சொல்வதற்காக வேண்டி, காலையிலே நமக்கு ஆபத்து வந்து விட்டது, எல்லோரும் தயாராகுங்கள், காப்பாத்துங்கள் என்ற அர்த்தத்துல இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டு யா சபாஹா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க மலையில ஏறி நின்று யா சபாஹா என்று கூப்பிடுறாங்க. அப்பதான் மக்கள் எல்லாம் ஏதோ ஒரு ஆபத்துன்னு ஓடி வருவாங்க, ஏதோ ஒரு ஆபத்துன்னு ஓடி வருவார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு நின்று சத்தமாக யா சபாஹா என்று கூப்பிடுறாங்க. அப்ப குறைஷிகள்லாம் ஒண்டி சேர்றாங்க. நபிகளார் கேட்கிறாங்க ஒரு கேள்வி, நான் உங்களுக்கு மத்தியிலே அன்னல் அதுவ முஸப்பிஹுக்கும் அவ் மும்சிக்கும், உங்களுக்கு காலையிலே எதிரிகள் உங்களை தாக்க வருவார்கள் அல்லது மாலையில் உங்களை எதிரிகள் தாக்க வருவார்கள் என்று நான் சொன்னால், அகுந்தும் துஸத்திகூனனி, என்னை நீங்கள் உண்மைப்படுத்துவீர்களா அப்படின்னு ரசூலா கேட்கிறாங்க. கேட்கும் போது அவங்க ஒருமித்த குரல்ல காலு நாம், ஆம்னு சொன்னாங்க. இன்னைக்கு உலகத்துல வர செய்திகளை சொல்லும் போது உடனடியாக மனுஷன் நம்புவான். டிவியில ஆக்சிடென்ட் ஆகி 5 பேர் என்ன மல்லியத்தீவுல இறந்து விட்டார்கள் சொன்னா அதையும் உடனே நம்புவாங்க. அதே நேரத்துல அதை மாத்தி நாங்க 5 பேர் நான் சொல்லியிருந்தோம், ஆனா அதுல 15 பேர் இறந்து விட்டார்கள்னு சொன்னா அதையும் நம்புவோம். திரும்ப அவன் மாத்தி இன்னொரு செய்தி சொன்னா அதையும் நம்புவோம். இந்த உலகத்துல வார செய்திகள்னு சொல்லும் போது உடனே நம்புற ஒரு மனோபக்குவம் நம்மள்கிட்ட இருக்குது. மார்க்கத்தை சொன்னா மட்டும்தான் நம்புற பக்குவம் நம்மள்கிட்ட இல்லாம இருக்குது. பொதுவா அதே அவங்கள்ட்ட இருந்துச்சு. யாரு? இந்த குறைஷிகள். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க உலகத்தை பத்தி, அவங்கள எதிரிகள் தாக்க வருவாங்க, காலையில வருவாங்க அல்லது மாலையில வருவாங்கன்னு சொன்னோட எந்த வார்த்தையும் இல்லை. ஆமா, நாங்க நீங்க சொல்றது உண்மைதான் என்று அவர்கள் நம்ப தயாராக இருந்தார்கள். அப்போ ரசூலுல்லாஹ்க்கு ஒரு ஆறுதல், நான் சொன்னோனே நம்புறாங்களே இந்த மக்கள், அப்ப நாம மார்க்கத்தை சொல்லுவோம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇன்னி நதீருல் லக்கும் பைன யதை அஸாபின் ஷதீத், கடுமையான நரக வேதனை இருக்கிறது என்று எச்சரிப்பதற்காக வந்திருக்கிற ஒரு ரசூலாக, நபியாக நான் இருக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அங்கிருந்த அபூ லஹப் என்ன செய்கிறான், அலிஹாதா ஜமஅதனா, இதுக்கு தானா எங்களெல்லாம் நீங்க ஒன்று சேர்த்தது என்று கேட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பல்லக், உனக்கு கேடு உண்டாகட்டும் என்று திட்டத்தொழினார். அபூ லஹப் உட்பட அங்கிருந்த எல்லாருமே உலக செய்தி சொல்லும் போது உடனடியாக ஏற்றுக்கொண்டவர்கள். மார்க்கம் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே என்ன செய்யறாங்க, அங்க திட்டுகிறார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தாலா தப்பத் யதா அபீ லஹபின் வதப் என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தை இறக்கினான். அபூ லஹப் என்றா அவன் அதுல அந்த செய்தியில வரும்போது பின்னுக்கு நான் சொல்லுவேன், அந்த மண்ணள்ளி எத்தியதாக சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால்
அந்த மண்ணை கையிலிருந்து மண்ணை உதறி விட்டு தப்பல்லக் சாயிரலியோம், ஏனைய நாட்கள் உனக்கு கேடாகவே அமையட்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாபமிட்டதனால் அல்லாஹ்வுடைய வலி, அதாவது அல்லாஹ்வுடைய நேசருக்கென்று ஏதாவது வந்து அல்லாஹ் உடனே பதிலளிப்பான். அல்லாஹ் விளங்கிக்கலுங்க. இப்ப யாராவது நல்ல மனிதர்களுக்கு நாம ஏசிட்டோம் திட்டிட்டோம் என்று சொன்னா அவர் பதில் அளிக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் பதில் அளிப்பான். அவர் பதில் அளிக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் பதில் அளிப்பான். அவர் நமக்கு ஏதாவது யா அல்லாஹ் இவன் அழிச்சிரு, யா அல்லாஹ் இவன் எனக்கு தொந்தரவா இருக்கிறான்னு ஏதாவது துவா செஞ்சுட்டாருன்னா உடனே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ரசூலுல்லாஹ்வுக்கு அங்கிருந்த மக்கள் நோயினை செய்யும் போது அல்லாஹ் உடனே பதில் அளிக்கிறான். தப்பத்தியதா, அவனுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும் என்று அல்லாஹு தாலா அந்த வசனம் கடைசி வரை மேலே ஓதி அந்த அத்தியாயத்தை இறக்குறான். இன்னொரு ரிவாயத்துல தான் என் ஃபத்து எதைஹி, தன்னுடைய கையை உதறினான். சிலாக்கள் சொல்றாங்க மண்ணள்ளி எத்தின்னு சொல்லி, இந்த மண்ணள்ளி திட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம டாக்டர். பார்த்துட்டீங்களா மண்ணள்ளி திட்டுறது யாரு? சில பொம்பளைகளை ஏசும் போது என்ன செய்வாங்க, மண்ணள்ளி திட்டி நாசமத்துப்பதான் நீ போவாய், சந்தக்குள்ள போவாய் என்றெல்லாம் திட்டுவாங்களே. அந்த மாதிரி அந்த காலத்துல அபு ஜஹில் என்ன செஞ்சுக்கான், தன் மண்ணை அள்ளி எறிஞ்சி வீசி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திட்டியதாக அந்த செய்தியை குறிப்பிடுகிறார். ஏன்னா இங்கே அந்த வார வார்த்தையை நான் டிக்ஷனரி, அரபு டிக்ஷனரியில் நான் பார்த்தேன். என்ஃபல்து என்கிறது அந்த கையில் இருக்கிற மண்ணை உதறதுக்கு சொல்வதற்கும், தண்ணியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செஞ்சுட்டு என்ன செய்வாங்க, முகம் துடைக்க மாட்டாங்க, கையை உதறுவாங்க, அப்படி இருக்கக்கூடியதை எடுத்து உதறுவாங்க. அந்த உதர்ற வார்த்தைக்கு இந்த நஃபதா என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டீங்க. எனவே அந்த டைம்ல தான் அவன் சொல்றான், உங்களுக்கு ஏனைய நாட்கள்லாம் உனக்கு கேடு உண்டாகட்டும் முகம்மதே, எங்களை இதற்குத்தானா நீ ஒன்று சேர்த்தா என்று சொல்லுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த வசனம் இறங்கியது. இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா முதலாவது அவனை சபிக்கிறான், உனக்கு சாபம் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய சாபம் உனக்கு உண்டாகட்டும் என்று அல்லாஹு தாலா அத்தியாயத்தை இறக்கிறான். 2வது அவனுடைய நிலையை பத்தி அல்லாஹ் சொல்றான், தப்பத்தியதா அபீலஹப், அபூலஹபுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு சொல்றான் அவனுடைய நிலைமை என்ன, அவன் நாசமாத்தான் போவான், நாசமாத்தான் போயிடுவான் என்பதையும் அல்லாஹ் 2வது செய்தியாக அதுல தப்ப, அவன் நாசம் அடைந்தே போயிடுவான் என்கிறதையும் அல்லாஹு தாலா சொல்றான். இப்ப அபூலஹப் நினைச்சிருந்தா திரும்ப இஸ்லாத்துக்கு வந்து நான் பாத்தீங்களா முகமது சொல்றதை பொய்ப்பிச்சிட்டேன் என்று அவனால சொல்ல முடியல. ஒரு வந்து அந்த சவாலை முறியடிக்க முடியல, இவன் நாசமாத்தான் போவான் அல்லாஹ் சொல்றதுக்கு மாற்றமாக அவனால இஸ்லாத்தை ஏற்று வாழ்ந்து நான் பாத்தீங்களா நான் திருந்திட்டேன் என்று காட்டுவதற்கான வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. என்றால் அல்லாஹ் அவன் மீது அவ்வளவு கோபம் கொண்டிருக்கிறான். நபியை திட்டிய காரணத்தினால், அல்லாஹ்வுடைய நேசராகிய நபியை திட்டியதனால் அல்லாஹு தாலா அவனை பழிவாங்கி இருக்கிறான் என்ற அந்த செய்தியை இந்த குர்ஆன் வசனம் நமக்கு சொல்கிறது. அவர் யாரு அபூலஹப்ங்கிறது, அஹது அமாமி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாவுடைய சகோதரர்கள்ல ஒரு ஆள். ஒன்று ரசூலாட வாப்பாட நானாவா இருக்கலாம், அல்லது ரசூலாட வாப்பாட தம்பியா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம் அல்லது தம்பியா இருக்கலாம். ஆமாம் என்று சொல்லக்கூடிய அம் என்ற வார்த்தை சாச்சாக்கும் சொல்லப்படும், பெரியப்பாக்கும் சொல்லப்படும், 2 பேருக்கும் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். அது அந்த வரலாறுக்குள்ள போயிட்டு இவர் தம்பியா நானாவா வாப்பாடா என்று சொல்லி அதை வந்து என்ன செய்யணும், ஆராய்ச்சி சொல்லணும். அவருடைய உண்மையான பேர் வந்து அப்துல் உஸ்ஸா இப்னு அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிபோட மகன் தான் அவர். அப்துல் முத்தலிப் யார் ரசூலாது சொல்லுங்களாப்பா, பேசுங்களா நீங்க. பாட்டனே அவட பாட்டா தாத்தா, வாப்பாட வாப்பா. அப்ப அவர் மகன் தான் இவர் அப்துல் உஸ்ஸா, அவர பேர் தான் அபூலஹப். அவருக்கு அபு உத்பா என்கிறது ஒரு புனை பேர். உத்பான்ற ஒரு மகன் இருந்தார், அதனால அபு உத்பா. இவங்கள சுஜாக் மூத்த மகன் பேர் என்ன, அப்துல்லா. அப்ப அபு அப்துல்லா. இப்ப அவரை நாங்க கூப்பிடும் போது அபு அப்துல்லான்னு கூப்பிடலாம். இப்போ ரஃபிக்னா நான் கூப்பிடும் போது அபு ஷிம்லான்னு கூப்பிடலாம். மூத்த மாலா மகளையோ மகனையோ வச்சு நாங்க கூப்பிடுறதுக்கு புனைப்பேர்ன்னு சொல்லுவாங்க. இந்த புனைப்பெயர் அபு உத்பாங்கிறது அவனுடைய பெயர். ஏன் இந்த அவனுக்கு அபூலஹப்னு வைக்கப்பட்டுச்சுன்னா, இஷ்ராக்கி வஜ்ஹி, அவனுடைய முகம் வந்து இலங்கையில் இருக்குமா, அவ்வளவு அழகான ஒரு மனிதராக யார் இருந்தான், அபூலஹப் இருந்தான். நம்ம அழகான ஒரு ஆளுங்கிறதுனால அவரு சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கும்னு விளங்கிக் கொள்ளக்கூடாது. எதிரியாம இருப்பார், சத்தியத்துக்கு எதிரியான வெள்ளக்கார நாடுகள்லாம் கூடுதலாக இஸ்லாத்தை எதுக்குது. அப்ப அவங்க பார்க்கும்போது அழகாத்தான் இருக்கிறாங்க. அழகா இருக்கிறாங்கிறதுனால சாதாரணமா நீக்குறவா இருக்கிறவங்க இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடிய நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ரசூலுல்லாஹ்க்கு அதிகமாக நோவினை செய்தவர்களில் இவரும் ஒருத்தர்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொந்தரவு கொடுத்தார், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தை குறை கண்டார். அது மாத்திரமல்ல, எந்த அளவு இவர் நோவினை செய்தார்னா, ரசூலுல்லாஹ் அந்த தெருக்கல்ல வந்து லா கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் வெற்றி பெறுவீர்கள், அல்லாஹுவை தவிர வணங்குவதற்கு தகுதியான வேறு யாரும் இல்லை என்று நம்புங்கள், அல்லாஹ் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லும் போது, இவர் அந்த துல் மஜாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒட்டக சந்தை, அது அந்த ஒட்டக சந்தையில நின்று கொண்டு மக்களுக்கிட்ட அவர் சொல்லுவார் எப்படின்னா, மக்கள்லாம் ஒன்று கூடுற இடங்கள ரசூலா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் இவர் சொல்வார், இவர் இன்னஹு ஸாபியுன் கத்தாப், இவர் மதம் மாறிட்டார், பொய்யர் என்று பின்னால ரசூலா சொல்லிட்டு போய் அடுத்த நிமிஷம் அவர் நிற்பார். யாரு? இந்த அபூலஹப். அந்த அளவுக்கு நோவினை செய்த ஒரு மனிதர் தான் இந்த அபூலஹப். அவரை பத்தி அந்த சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் சொல்லும் போது, வதீஉல் வஜ், பிரகாசமான ஒரு முகமுடையவராக அவர் இருந்தார். இவர் யார் என்று நான் விசாரிக்கும் போது, அவர் வந்து ரசூல்லாவுடைய அம்முகள்ல ஒருத்தர், அதாவது வாப்பாவுடைய ரசூல்லாவுடைய வாப்பாவுடைய சகோதரர்களே ஒருத்தராக இருக்கிறார் என்று அங்கிருந்த மக்கள் சொன்னார்கள் என்று இந்த அறிவிப்பாளர் சொல்கிறார். எனவே இவ்வளவு இன்றைக்கு சபபு நுசூலோட நிறுத்திக் கொள்வோம். நேரம் வந்து கூட ஈடுபடும் என்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நாளைய வகுப்புல இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். இதில் உங்களுக்கு இது தொடர்பாகவோ அல்லது வேறு ஏதாவது கேள்வி இருந்தாலோ ஒரு 10-15 நிமிஷம் அதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். மார்க்கத்தில் ஏதாவது தெளிவுபெறக்கூடிய விடயங்கள் இருந்தால் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் நமக்கு முடிஞ்சா சொல்லுவோம், இல்லாட்டி பார்த்துட்டு வந்து சொல்லுவோம். கேள்வி இருந்தால் கேட்கலாம். மத்தாக்கள் போறாக்கள் சுபஹானக்கல்லாஹ் ஓதிட்டு போகலாம். வேலை இருக்கிறார்கள் சுபஹானக்கல்லாஹ் ஓதிட்டு போங்க. இருந்து ஏதாவது கேட்கக்கூடியார்கள் இருந்து கேட்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டுட்டாங்க. சரியான சொல்லி ஏற்றுக்கொண்டுட்டாங்க எல்லாரும். அதான் எல்லாரும் விசாரிக்கிறேன். வேலை இருக்கும் நல்லெண்ணம் வைப்போம்னா எல்லாரும் வேலை இருக்கிறதால போறாங்க. அல்லாஹு தாலா எல்லாருக்கும் அருள் செய்வானாங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு